ரசம் சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் தேங்காய் பால் ரசம் சாப்பிட்ருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேவையான பொருட்கள்: ஒரு கப் துருவன தேங்காய், 5லேருந்து 6 பழுத்த தக்காளி, 2 காஞ்ச மிளகா, அப்புறம் தட்டுன 5லேருந்து 6 பூண்டு, கொஞ்சம் புளி, ஒரு கையளவு கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் எடுத்துக்கலாம். தேங்காவை மிக்சியில் சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க முதல்லையே. அடுத்து புளியை தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகு பவுடர், 1 ஸ்பூன் ஜீரக பவுடர், அப்புறம் 1 ஸ்பூன் பெருஞ்சீரக பவுடர், தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து அது கூட தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நிறையா சேர்க்கறதுனால ரசம் இன்னுமே சுவையாக இருக்கும். அப்புறம் கையளவு கொத்தமல்லி, அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு வாணலில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகையும் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. அது கூட தட்டின பூண்டையும் சேர்த்துக்கோங்க. பூண்டை இப்படி நம்ம சேர்க்கறதுனால ரசம் இன்னும் வாசனையாக இருக்கும். அடுத்து ஒரு கையளவு கருவேப்பிலை, அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நம்ம கலந்து வச்சுருக்க மிக்சரையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ரசத்தை நம்ம ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. கொதிக்க விடாமல் அதில் கொஞ்சமாக நுர வர ஆரம்பித்ததுமே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அடுத்து அந்த ரசத்தை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் 2.5 கப் அளவு தேங்காய் பாலை நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டோன்னா நம்மளோட சுவையான தேங்காய் பால் ரசம் ரெடி.